இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சொந்தூரிய கல்லூரி 96 ஏ-லெவல் பழைய மாணவர்களின் கிறிஸ்துமஸ் விழா 2024. இவ்விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இவ்விழாவினை ஆரம்பிக்கும் முகமாக முதலில் இறை வணக்கம். இவ்விறை வணக்கத்தினை செலுத்துவதற்காக நாம் முதலில் அழைப்பது கொலஸ்டினா, சுயன், சாமியன், அஸ்வின் ஆகியோரை இந்த கிறிஸ்தவ கீதம் பாடி இந்த நிகழ்வை ஆரம்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீரானாய் நிற்பவரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீரானாய் நிற்பவரே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், எனக்கு நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தேன், யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தேன், வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இறை வணக்கத்தை செலுத்தி வந்தவர்களுக்கு நேரத்தில் ஆண்டுகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரவேற்புரையும் சிறப்புரையும் இவ்வுரையை நிகழ்த்துவதற்காக எமது நண்பர் திரு யோகராஜா அவர்களை அழைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் இன்றைய வணக்கங்கள். இன்றைய கிறிஸ்துமஸ் பாலன் பிறப்பு கொண்டாட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகிறவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர் மகேந்திரன் அவர்களை நாம் இங்குவதுடன் வரவேற்றுக் கொண்டு மற்றும் எமது நண்பர்கள் நண்பிகள் அதே குடும்பங்களையும் இங்குவதுடனே நாம் வரவேற்று நிற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது நண்பர்கள் தைப்பொங்கல் மற்றும் வருடத்தில் ஒரு முறை கூடி உலாவும் நிகழ்வு இவற்றை செய்யும் பொழுது நான் கேட்பதற்கிணங்க எமது கிறிஸ்துமஸ் பண்டிகையை செய்வதற்கு எல்லோரும் மிகவும் விருப்பத்துடன் ஆவலுடனும் நான் வீட்டில் செய்வதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அதை விட திறம்பட செய்ய வேண்டும், இரவு உணவு கொடுக்க வேண்டும் என்று எமது தலைமையாளர் துஷ்யந்தன் அவர்களும் ராம் அவர்களும் மற்றும் செயற்குழு அங்கத்தவர் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து என்னிடம் கேட்டார்கள். மிகவும் பிரமாத செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நான் ஆம் என்று சொன்னேன். மிகவும் திறம்பட நிகழ்வு நடைபெறுவதற்கு எல்லோரும் மிகவும் ஒத்துழைப்பு செய்தார்கள். அவர்களுக்கு இங்குள்ளவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் எல்லோருக்கும் இந்நேரத்தில் எனது தாழ்மையான அன்பை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து பெருமான் பிறந்தார். மதம் கொள்ளக்கூடாது. மதம் கொண்டால் சிக்கல். மதங்கள் உலகத்திலே தோன்றியது நம்மை படைத்த கடவுளை இனம் காட்டி நாம் எப்படி ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்பதற்காக மதங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த மதத்தில் உருவாகியதான் கிறிஸ்து பெருமான். கிறிஸ்து பெருமான் அன்று தோன்றிய பொழுது முதலில் கடவுளின் வானவர்கள் உரைத்தது நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக. நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக. நல் மனம் எப்படி என்று சொன்னால் 5 புலன்களையும் அடக்கியவர்களுக்கு தான் நல்ல மனம் தோன்றும். நல்ல மனம் இருக்கும் பொழுது நம்முடைய மனதிலே அமைதி தோன்றும். அமைதி தோன்றும் பொழுது நாம் கடவுளை ஏற்று விசுவாசித்து ஒழுக்கங்களில் வாழ நமக்கு துணை புரிகிறது. அன்று இயேசுதான் பிறந்த பொழுது முதல் இடையர்களுக்கு தான் காட்சி கொடுத்தார். இடையர்கள் சென்று பாதலை வணங்கினார்கள். இடையர்கள் என்றால் எப்படியானவர்கள்? படிப்பவர்கள் அற்றவர்கள், பண வசதி அற்றவர்கள். முதலிலே கிறிஸ்துவை காண்பதற்கு பாக்கிய பெற்றவர்கள் இடையர்கள் என்று சொன்னால் ஏழைகள். உலகத்திலே முதல் ஏழைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக மூவிலாசார்கள், பொன், தூபம், வெள்ளை கோலம், இந்த மூன்றும் கொண்டு வந்து இயேசுவை ஆராய்ந்தார்கள். பொன் என்றால் வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள். பணம் படைத்தவர்களுக்கும் இயேசுதான் இருக்கிறார். தூபம் ஆராதிக்கப்படுவர், வணங்கப்படுவர், அதுதான் தூபம் என்ற பொருள். தூபம் ஆராதிக்கப்படுவர், வணங்கப்படுவர். அடுத்தது வெள்ளை புலம். வெள்ளை புலம் என்பது அவரின் இறுதி இறப்புக்கு வெள்ளை புலம் அவரின் உடலை பக்குவமாக அடக்கம் செய்வதற்காக வெள்ளை புலம். இந்த 3 ராஜாக்களும் இறைவனை வணக்கம் செய்தார்கள். அன்று தீவன தொட்டியில் இயேசுதான் பிறந்தார். தீவன தொட்டியில் சொன்னால் மாடுகள் ஆடுகளுக்கு உணவு வைக்கும் இடம். அவர் மாளிகையில் பிறக்கவில்லை. மனிதர்கள் வாழ்வதற்குரிய இடத்திலும் பிறக்கவில்லை. ஆடுகள் மாடுகள் உணவு வைப்பதற்கான இடத்திலே பிறந்தார். அவ்வளவு எளிமையான கிறிஸ்து பாலனாக பிறந்தார். பாலன்குடி வைக்கோல் கட்டியால் மேயப்பட்ட பாலன்குடியில் என்ன பொருளை காட்டுகிறது என்றால் ஏழை எளியவர்களின் குடிசை வீடு. இயேசு ஏழை எளியவர்களுக்கு உகந்தவரான வீட்டில் பிறந்தார். அடுத்ததாக இந்த கிருஷ்ணஸ்ரீயை தைக்கப்பட்டதால் 365 நாளும் பனியோ மழையோ அது வாடாமல் வதங்காமல் அப்படியே துளிர்த்து கொண்டிருக்கும். இயேசுவானும் எந்த காலமும் துளிர்த்து கொண்டே இருப்பார். மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டே இருப்பார். அதற்கான அறிகுறி இந்த கிருஷ்ணஸ்ரீ. இன்றும் நாம் இயேசுவானை பாலன் பிறப்பை கொண்டாடும். இனியும் மேன்மேலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இயேசுவானின் பாலன் பிறப்பை கொண்டாடி நாங்கள் அகமகிழ்ந்து உள்ளத்திலும் மனதிலும் அமைதி ஏற்படுத்தி ஒழுக்கத்தில் வாழ்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமான பிள்ளைகளாக வாழ்வோம். நன்றி. இத்தருணத்துக்கு எனக்கு வரவேற்புரையை தந்துடைய செயற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை கொடுத்து இந்த கிறிஸ்துவ விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை பற்றிய சில குறிப்புகளை கூறலாம் நினைக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே 2 விழாக்களை நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் செய்து வருகின்றோம். குறிப்பாக கற்பகல் விழா, அதே போல் நண்பர்கள் ஒன்று கூட. இந்த கற்பகல் விழாவில் நாங்கள் எமது பாடசாலையிலேயே நாம் பெற்ற கல்லூரியிலேயே இந்த விழாவினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதே போல் இவ்விழாவில் பல மாணவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். இந்த முறையில் நாங்கள் மாணவர்களை கௌரவிக்கின்றோம். கடந்த தடவைகளில் நாங்கள் வறிய மாணவர்களுக்கு சில உதவிகளை செய்து வருகின்றோம். அதே போல் நாங்கள் நண்பர்கள் ஒன்று கூடலை நாங்கள் வருடந்தோறும் நடத்தி வருகின்றோம். இதன்போது 93 O level 96 A level மாணவர்கள் நாங்கள் ஒன்று
ஒன்று கூடி எல்லோரும் துன்புறுகளுடன் நாங்கள் நிகழ்வை தொடர்ந்து நடத்திருக்கிறோம். இதற்கு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற நண்பர்களும் அதே போல் நமது இலங்கை வாழ்கிற நண்பர்களும் ஒவ்வொரு இடமும் தைப்பொங்கல் விழா அதே போல் இந்த ஒன்று முதலில் கலந்து தமது ஆதரவையும் அதே தமது நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். பல வகையில் பல அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நமது 93 உலக 96 ஊடாக நாங்கள் நமது கல்வி கற்ற பாடசாலைக்கு பல வகையான உதவிகளையும் செய்து வருவது வியாபாரமாக நிலை. அதே போல் தான் இம்முறை நாங்கள் இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் சார்பில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடணும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். அதற்கு இணங்க சில அனுசரணையாளர்கள் ஊடாகவும் சிலருடைய ஆலோசனைக்கு இணங்கவும் நாங்கள் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையில் பல நண்பர்கள் இதற்கு விருப்பம் தெரிவித்து அனுசரணை தெரிவித்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்வதற்காக அல்லுடன் உழைத்தார்கள். அதே போல் நிறைய அட்வைஸ்கள் ஆலோசனைகளை கூறினார்கள். அதன் தோற்றமாகத்தான் இன்றைய விழா என்று இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கூட நமது நண்பர்கள் 3 மணிக்கு வந்து இந்த முறைகளை எல்லாம் அலங்கரித்து சென்றோம். அதை விட வெளிநாடுகளிலிருந்தும் நண்பர்கள் இதற்கான பல ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்து இதனை சிறப்புற நிகழ வேண்டும் என்ற ஆவல்கள் பல வகையில் ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த விழா இன்று இவ்வாறு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனிய நாளிலே இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவினை கொண்டாடும் முகமாக நாங்கள் கேக் வெட்டி இந்த விழாவினை கொண்டாட இருக்கின்றோம். அதற்காக நண்பர்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு வருமாறு மிக அன்புடன் அழைத்திருக்கின்றேன். குறிப்பாக கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து இந்த கேக்கினை வெட்டி ஏனையவர்களுக்கும் பரிமாறி சிறப்பிக்குமாறு நிகழ்வை சிறப்பிக்குமாறும் அதே போல் ஏனைய நண்பர்கள் இவ்விடத்துக்கு வருமாறு மிக அன்புடன் சொல்லியிருக்கின்றோம். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. கேளா அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி, தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் போட்டி ஏறே ஏறே மேலே ஏறே. ஓய்வுநிலை துறை அதிபர் திரு மகேந்திரன் சார் அவர்களை அழைத்திருக்கின்றேன். அவர் நமது கல்லூரியில் பிரதி அதிபராக பல ஆண்டுகள் கடமையாற்றியவர், எமக்கு ஆசிரியராக கடமையாற்றியவர், சிறந்த ஒரு கணித ஆசிரியராகவும் திகழ்ந்தவர்.
அவரை நம்மை வாழ்த்தி சிறப்புரையாற்றுமாறு பணிவன் கூட அழைத்திருக்கின்றேன். அன்புக்குரிய மாணவன் கலந்து வாங்கிக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது அதே போல இங்கே 93, 96 பேட்ச் மாணவர்கள் எல்லோரும் இந்த நத்தார் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னுடன் கல்வி கற்கும் போது கிறிஸ்தவ மாணவர்கள் அதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று கத்தோலிக்கம், ஒன்று கிறிஸ்தவம். அதே போல முஸ்லிம் மாணவர்கள் எனது வகுப்பிலே ஸ்கந்தபுரோதி அதில் கல்வியேற்றார்கள். அதே நேரம் ஆண்டு 9 டிடி நாணயக்கார என்ற ஒரு ஆசிரியர் தமிழ் கற்க வந்து எமது வகுப்பில் இருந்து கற்றார். ஆகவே சகல மதங்களும் ஒன்றாக கல்வி கற்ற இடம் ஸ்கந்தபுரோதியார் கல்லூரி. ஆகவே இந்த 93ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு இந்த பேட்ச் மாணவர்கள் இந்த விழாக்களை ஒழுங்காக அன்புடன் செய்து கொண்டிருக்கின்றனர். இவ்விழா காலமும் தைப்பொங்கல் விழா, அதுபோல அந்த ஒன்று கூடல், அதுபோல இப்பொழுது இந்த வருடம் தொடக்கம் இந்த நத்தார் தின விழாவும் சேர்க்கப்படுகிறது. ஆகவே மாணவர்கள் அன்புடனும் ஒற்றுமையாகவும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி. சிறப்புரை ஆசிரியர் நமது ஆசிரியர் ஓய்நிலை மனிதர்களுக்கு நமது சிறப்பு நாட்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கலைஞர்களில் குழு நடனம். குழு நடனத்தை நிகழ்த்துவதற்காக சுயன், சாமியன், அஸ்வின் ஆகியவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அன்பிற்கினிய உள்ளங்களுக்கும் வணக்கங்களும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களும். நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து 1:18. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாக இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளாக இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆன, நம்முடைய குடிகொண்ட, அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சிமையை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விடவும் முன்னிடம் பெற்றவர், ஏனென்று எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டமே மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களும் கடவுள்தான் கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். நன்றி. நற்செய்தியை வழங்கி சென்ற தேர்ந்த விக்னேஸ்வர் அவர்களுக்கு நமது அணிசார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து
ஜூலியஸ் அவர்களை உரையாற்றுமாறு இந்த கிறிஸ்தவ சமய சார்பான சில நற்சிந்தனைகளும் அதே நேரத்தில் அதன் வழித்துவர்களை கூறுமாறு மிக அன்புடன் அழைத்திருக்கின்றேன். அன்பர் இயேசுவின் நாமத்தினாலும் கல்லூரி கல்லூரி 93-96 ALOL பழைய மாணவர்கள் சார்பாக ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வருகிறது. கிறிஸ்து பிறப்பு நாள் என்று சொல்லி உலகமெங்கும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகமெங்கும் அனைத்து மக்களும் கொண்டாடுற ஒரே ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒன்றுதான். நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி சில பேர் நினைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அப்படி அல்ல. கிறிஸ்துமஸ் என்று சொல்றது கிறிஸ்தவர்கள் சார்ந்த ஒவ்வொரு மக்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை கொண்டாடுபவர்களாக காணப்படுகிறது. சில பேர் சொல்வார்கள் என்று சொன்னால் வெள்ளக்கால மனிதன் தான் கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, மாறாக கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டபடியாகத்தான் இன்றைய நாளை கிறிஸ்துமஸ் நாளாக உலகமெங்கும் கொண்டாடி வருகிறார்கள். கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், பாவியான மனிதன் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு நாங்கள் கிறிஸ்தவர்களைப் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்தவனை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து உடையவன் கிறிஸ்தவன். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லாமல் உலகத்திலே பிறந்த அனைத்து மக்களும் நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு கொண்டாட்டம் இந்த கிறிஸ்துமஸாக காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் மத்தேயு புத்தகத்திலே 1வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திலே ஒரு கிறிஸ்து பிறப்பார். அந்த கிறிஸ்து உலக மக்கள் யாவரையும் ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வேதாகமம் எங்களுக்கு எடுத்து கூறுவதாக காணப்படுகிறது. நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் இருளிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்து எங்களுக்காக உலகத்திலே பிறந்து 31 நாட்கள் 31 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரித்து மீண்டும் என்ன செய்திருக்கிறார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். திரும்பவும் இந்த பூமிக்கு திரும்பவும் வருவேன் என்று சொல்லி அவர் சென்றிருக்கிறார். ஆகவே உலக மக்களாகிய நாங்கள் யாவரும் இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனோ தானோ என்று சொல்லி சில பேர் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த கிறிஸ்து இந்த இடத்திலே பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த உண்மையிலே இந்த மார்கழி மாதம் 25ஆம் தேதி தான் இந்த கிறிஸ்து பிறந்தது என்று சொல்லி எந்த சரித்திரத்திலுமே எழுதப்படவில்லை, இந்த பைபிளிலுமே எழுதப்படவில்லை. கிறிஸ்து 25ஆம் தேதி இரவு 12 மணிக்கு தான் பிறந்தார் என்று சொல்லி ஒரு நாளை குறித்து அதை கொண்டாடப்படுகிறது ஒழிய, ஆனால் 25ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பிறக்கவில்லை. ஆகவே அந்த குளிர் காலத்தில் மார்கழி குளிரிலே பிறந்தார் என்றதை வைத்து அந்த 25ஆம் தேதி அந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளை நாங்கள் அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாடும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இது கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். ஆகவே இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது
பாவத்தில் இருந்து விடுதலை அடைந்து மக்களை பாதுகாக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், யாவரும் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதிலே எந்த ஒரு காரியமும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் மதமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவிலே மட்டும்தான் சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெளிநாடுகளிலே நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் அனைத்து மக்களும் இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்து இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த இடத்திலே கூடி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த இடத்திலே நாங்கள் நடத்துவதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அதற்குரிய பணங்களை தேவைகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா இந்த இடத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அன்பு கரங்களுக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கனதாக ஏனோ தானோ இல்லாதபடி இந்த இடத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை அறிந்து உமது நற்செய்தியை சுமந்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படியாக இந்த ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கையெழு செய்கிற பிரயாசம் ஒவ்வொன்றை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். மிகுதியாக வர இருக்கிற ஒவ்வொரு பகுதியை நீரே பொருட்படுத்த ஒவ்வொருவரையும் தூர இடங்களில் இருந்து இந்த இடத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொருவருடைய வாகன போக்குவரத்தில் நீங்க கூட இருந்து சகலவித நன்மைகளையும் காணத்தக்கதாகும். அன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்தில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்லவிதாக அடுத்த நிகழ்வாக இதோ உங்கள் முன் கிறிஸ்துமஸ் பாப்பா தோன்ற உள்ளார். கரகுயுடனான இந்த நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வினை நிகழ்த்துமாறு அன்புடன் அரங்குக்கு அழைத்திருக்கின்றேன். அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணுன்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்ல தெய்வம் அவரு. அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான், அத உலகம் ஓட்ட எதிர்பார்க்கும் துட்டுதான். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் ஓட்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
பொறாமையால் முதுகலையே குத்துச்சு கூடமிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சுப்பா என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. தற்போதைய நமது தலைவர் உபதலைவர் இலங்கைக்கான ராமு மற்றும் செயலாளர் நந்தன் பொருளாளர் வேட்கரன் மற்றும் இங்கே நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது சக நண்பர்கள் நண்பிகள் அவருடைய பிள்ளைகள் பெற்றோர் கணவன் அல்லது மனைவி அனைவருக்குமே எனது நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இது புலம்பெயர் தேசத்திலிருந்தும் எமது நாட்டில் பங்களிப்புடன் நிதி பங்களிப்போடு மிக குறுகிய காலத்திலே இந்த விழா கிறிஸ்துமஸ் விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன். நாங்கள் 3வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எமது இந்த பிரிவு ஸ்கந்தாவின் 93-96 பிரிவின் முதல் முறையாக நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவினை மிக சிறப்பாக மிக குறுகிய காலத்திலே சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எமது இந்த எல்லாம் வல்ல ஆண்டவனின் துணையோடு இந்த நேரத்திலே நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே பல நிகழ்வுகளை எமது குழுமத்தினர் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசியுரைகள், சிறப்புரைகள், தலைமை உரை, பாடல் இவ்வாறாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த இரவு நேர போசனத்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த குறுகிய நேர கால அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எமது சக நண்பர்கள் நண்பிகள் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே இந்த குழுமத்தின் சார்பாக 93-96 பிரிவினர் சார்பாகவும் எமது செயற்குழு சார்பாகவும் ஏனைய பொதுக்குழு சார்பாகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலேயே பல பேருக்கு பல பொருளாதார சுமைகள் இருக்கின்றது, நேரப்பளு, வேலைப்பளு எல்லாமே இருக்கின்றது. இருந்தும் இந்த அழைப்பினை ஏற்று இவ்வளவு நேரத்தையும் ஒதுக்கி மிக அமைதியாக தங்களுடைய ஒவ்வொரு பங்களிப்போம் உண்மையிலேயே நாங்கள் எவ்வாறு இணைத்தமோ அவ்வாறாகவே நாங்கள் சிறிய ஒரு விதையை விதைத்து இப்போது இந்த பெரிய விருட்சமாக நாங்கள் மலர்ந்து நிற்கின்றோம். அந்த வகையிலே இந்த பெருவிருட்சம் இன்னும் ஊன்றி பெருவிருட்சமாக வேணும். நாங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வாரது வழக்கம், அது நாங்கள் நண்பர்கள். அடுத்த நேரம் நாங்கள் அதை மறந்துடுவோம். அதே போல் நாங்கள் சில நேரம் ஒரு சிலர் இந்த தற்செயலாக எமது குழுமத்திலிருந்து வாட்ஸ்அப் குழுமத்திலிருந்து விலத்தி செல்வது மிக மனவருத்தமாக இருக்கின்றது. அவர்களும் எமது குழுமத்தின் நிர்வாகம் சார்பான அதாவது அட்மின் பொறுப்பானவர்கள் 3-4 பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு கதைத்து உங்களையும் அதிலே திரும்பவும் மீண்டும் இணைத்து கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் பெரியாள் சிறியாள் எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. நாங்கள் இன்று உண்மையிலே எனக்கு மேலாது நான் விடியவும் பாரத்துக்குரிய எந்தவித ஆயத்தமுமே இல்லை இருந்தேன். நான் ஒரு நண்பரோடு கதைத்திருந்தேன். நான் பெரியல என்னுடைய பேரை விட்டுங்கோன்னு சொல்லி திரும்ப பேர்ந்து கதைத்தார்கள். இல்லை பெறத்தான் வேணுமென்று நான் என்னுடைய வேலையை நான் கவனிக்க வேணும் என்ற ஒரு சில நாள் வருத்தத்தில் இருந்தேன்னு சொன்னால் அந்த டியூட்டி என்னால் பாக்கியலான்றதைன்னு சொன்னேன். இல்லை பெறணுமென்றதுக்காக நானும் உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து
சமூகம் தந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய இந்த துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் தான் வந்திருக்கிறேன். ஆனபடியாக ஒவ்வொருத்தருக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதனை மறந்து ஒரு சொற்ப நேரங்கள் தான் நாங்கள் 1 மணித்தியாலம், அரை மணித்தியாலமோ 2 மணித்தியாலம் அந்த ஒதுக்கி இது சந்தோஷமாக நாங்கள் மற்ற குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவு நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனபடியால் எங்களை இன்னும் வியந்து பார்க்க வேணும், எங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் விரிவடைய வேணும். அதற்கு இந்த ஆண்டு நிறைவிலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டின் தொடக்க பொங்கல் விழாவிலும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். ஆனபடியால் எல்லோரும் எந்தவித குறைகளை களைந்து எல்லாருக்குமே, நான் ஒரு நண்பர் கதைத்திருந்தார் என்னோட, தனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் குடும்பத்தில் போடப்பட்டிருக்குது, நானும் அந்த குடும்பத்தை பார்த்து தான் என்னை வெளிக்கிறேன், இதுவரை எல்லாம் பெருசுபடுத்தாதேங்கோ வாங்கோன்னு சொல்லி. தூரம் எல்லாமே பிரச்சனை தான் இருந்தும் எல்லாத்தையும் ஒதுக்கி நீங்கள் இந்த குடும்பத்தை இன்னும் விரிவுபடுத்த வேணும். நாங்கள் சர்வதேசம் அறிந்த அளவுக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். சர்வதேசத்திலே வாழுகின்ற பல பேர் வியப்படைகின்ற அளவுக்கு இந்த எங்களுடைய இந்த 93, 96 பிரிவினர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் வியந்து பார்க்குற அளவுக்கு நாங்கள் நடக்க வேணும். நல்ல ஒரு நிர்வாகம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ண வேணும். முக்கியம் அதுதான். நாங்கள் வெளியில் நின்று விமர்சனங்களை கதைப்பதை விட நாங்கள் உள்ளுக்கிருந்து அதில் ஒரு பங்குதாரராக இருந்தால் தான் அதனுடைய சுமை தெரியும், பிரச்சனை தெரியும். ஆனபடியால் நாங்கள் பங்குதாரராக இருந்து கொண்டு சில பிரச்சனைகள் இருந்தால் அதனை கதைக்கு பேசி தீர்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்த குடும்பத்தின் சார்பாக இந்த கிறிஸ்மஸ் விழா இன்று நல்லொரு சிறப்பான நாள். அந்த நாளிலே அனைவருக்கும் வாழ்த்தி எனது இந்த நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே.
தேனாயினிக்க தேனாயினிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. ராசாதி ராசனா தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. இவரோட பெயருக்கு இணையே இல்ல, இவரோட மகிமைக்கும் குறைவே இல்ல, இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்ல, இவரோட மாட்சிக்கு ஈடே இல்ல. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். கண்ட பின்னும் வாடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? வானாதி வானமும் வாழும் இந்த பூமியும் கண்ணாளன கண்ட பின்னும் வாடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? இவரன்றி உலகுக்கு ஒளியே இல்ல, இவரன்றி உண்மைக்கு பொருளே இல்ல, இவரோட அன்புக்கு எல்லை இல்ல, இவரோட நன்மைக்கு அளவே இல்ல. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம்,